சுழன்றும் ஏற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. ரைட், இன்றைக்கு நாம் மரவள்ளி பிடுங்க போகிறோம். இந்த புல்லுக்குள்ளே மரவள்ளி தான் முதல் வச்சுருந்தோம். நாங்கள் வச்சுருந்து மரவள்ளியை பிடுங்கி வரையக்குள்ளே புல் வைக்கணும்னு சொல்லி புல்லை நட்டிட்டோம். இதுக்குள்ளே தான் மரவள்ளி நிற்கிது. பிடுங்குவோம் வாங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு 2 நிமிஷம் போயிரும்போது சரி, இதுதான் மரவள்ளி. இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இருக்கும். இது எந்த உயரத்துக்கு 6 அடி என்னன்னா 12 அடிக்கு மேலே போயிடுச்சு. சரியா, இப்போ மரவள்ளி நடையக்குள்ள மரவள்ளியே நாம் நட்டு மரவள்ளிக்கு கிடைக்கிற வெளிச்சம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு தடியோ 2 தடியோ வரையக்குள்ளே அதுக்கு கிடைக்கிற அளவு வெளிச்சம் இருந்தால் காணும். இப்படி 4 தடியெல்லாம் விடக்கூடாது. 2 தடி வார மாதிரி விடுறது தான் நல்ல விளைச்சலையும் பிரயோசனமாகவும் இருக்கும். என்னென்னு சொன்னால், மரவள்ளி நடையக்குள்ளே மரவள்ளிக்கு இடையில உள்ள இடைவெளி ஒரு 2.5 அடி 3 அடி என்ற கணக்குக்குள்ளே வச்சிடணும். மரவள்ளி வளர்ந்து வரும்போது மரவள்ளியில் மேலே படுற சூரிய வெளிச்சம் கீழே நிலத்தில் படுற அளவுக்கு இருக்க தேவையில்லை. இப்போ மிளகாய் செடி வைக்கக்குள்ளே அதுக்கு இடையில இடைவெளி இருக்கும். ஆனால் மரவள்ளிக்கு அது வளர்ந்து வரையக்குள்ளே கீழே வெளிச்சம் கீழே பட தேவையில்லை. அந்த அளவுக்கு அதில் இடைவெளி இருந்தாலே காணும். ரைட், என்னென்ன மரவள்ளிக்கு தண்ணி விடுறேன்னு சொன்னால், சில இடத்துல கொஞ்சம் மழை வீழ்ச்சி சாதாரணமாக இருக்கக்கூடிய மாதிரி இடத்துல மரவள்ளியே ஒரு மழை காலத்தில் நட்டு விட்டால் 6 மாதத்தில் கிழங்கு வைக்க தொடங்கிடும். அப்பையும் பிடுங்கலாம். ஆனால் ஒரு 9 மாதம் வரைக்கும் விட்டால் நல்ல கிழங்கு வரும். இது சிவப்பு மரவள்ளி, அதாவது அந்த தோல் சிவப்பு தோலாக இருக்கும். சரியா, கிழங்கு சிவப்பாக இருக்காது, உள்ளுக்கு தோல் சிவப்பு தோலாக இருக்கும். இன்னொரு மரவள்ளி இருக்குது, தோல் வெள்ளையாக இருக்கும். இது சிவப்பு மரவள்ளி. ரைட், இதில் அந்த 9 இப்போ தண்ணி விடையக்குள்ளே ஒன்று மழையை நம்பி மானாவாரியாக நடலாம். இன்னொன்று வாய்க்கால் குறுக்க நீளத்துக்கு வாய்க்கால் அடித்து தண்ணியை விடலாம். ஒரு பக்கத்தால் வாய்க்கால் ஒரு பக்கத்தில் தண்ணியை விட்டுட்டு மற்ற பக்கத்தில் வந்து பார்த்தா தண்ணி வந்திருக்கான்னு தெரியும். இந்த தோட்டத்தில் ஒரு பக்கத்தில் தண்ணியை வாய்க்காலில் விட்டுட்டு மற்ற பக்கத்தில் போய் பார்க்கக்குள்ளே தான் தெரியும் தண்ணி வந்துட்டாண்டு. ஏன்னா மரவள்ளிக்கு உள்ளால் போய் வர அளவு ஆக்சஸ் போய் வரக்கூடிய மாதிரி நிலைமை இருக்காது. ரைட், நாங்கள் என்னென்று இந்த மரவள்ளி வச்சு வளர்த்துனாங்கன்னு சொன்னால், இந்த வரங்க பைப் எங்கள் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் இப்படி தான் இருக்க போகுது. இந்த பைப்பில் மரவள்ளிக்கு நேராக துளை போட்டுருக்கு. இந்த துளையால் நாங்கள் விடுற தண்ணி, அதுவும் நெடுக தண்ணி விட மாட்டோம். ஒரு கிளைமேலே ஒருக்கா 2 தரம் அப்படி தண்ணி விடுவோம் வறண்ட காலத்தில். மற்றபடி மழை காலத்தில் தண்ணியை பற்றி இவங்களுக்கு இந்த யோசனையே இல்லை. ரைட், இப்போ மரவள்ளியை பிடுங்குவோம். இதில் என்ன மாதிரி கிழங்கு வந்திருக்கு, எவ்வளோ விளைச்சல் இருக்குன்றதை பார்ப்போம். வராது போல இருக்கு. இல்லாத மரவள்ளியா போச்சு. இது மண், இந்த மண் சரியா ஒட்டுற மண். மரவள்ளியை வெட்டும் போது சரியா சேதப்படாமல் வெட்டணும். இதோட கிழங்கு முடியுதுன்னு சொன்னால் இதோட வெட்டக்கூடாது. இந்த அளவுக்கு விட்டு ஓரளவுக்கு விட்டு வெட்டணும். அப்போ தான் இந்த மரவள்ளி டக்குன்னு பழுதாக போகாது. கிழங்குல வெட்டினீங்கன்னு சொன்னால் காற்றுப்பட்டு பழுதாக போகிற சந்தர்ப்பம் இருக்கும். இதில் வெட்டினீங்கன்னு சொன்னால், இப்போ கிழங்குல இதில் வெட்டினீங்கன்னு சொன்னால் 2 நாளில் இங்கே வரைக்கும் பழுதாக போயிடும். ஒரு இன்ச்சுக்கு பழுதாக போயிடும். இங்கே வெட்டினீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கூட போகாது. இந்த பக்கமும் கிழங்கு முடிஞ்சு இந்த வேரையும் கொஞ்சத்துக்கு விடணும். நாம் பிடுங்கியக்குள்ளேயே சிலவளம் உடைஞ்சி வரலாம், அதை ஒன்றும் செய்யலாது. மற்றபடி நாம் வெட்டும்போது இந்த மாதிரி வெட்டி எடுக்கணும். இதே இந்த குறிப்பிட்ட காலத்தில் தண்ணி அளவுகள் காணாமல் போதாமல் இருந்தால் இந்த மாதிரி இப்படி உருண்டையாக கிழங்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கும். கூடுதலான கிழங்கு அப்படி உருண்டையாக வரும். அப்படி வந்துன்னு சொன்னால் நமக்கு அது ஒரு நல்ல விளைச்சலாக இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செடியில் கூட விளைச்சல் காணாதுன்னு தான் சொல்லணும். காணாதுன்னு சொல்லணும், என்ன காணாது தான்.
இந்த இதில் இந்த தடியில் இருந்த கிழங்கு இவ்வளவுதான். சரியா? ரைட். நீங்கள் மரவள்ளி நடுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு விதைக்கு தடி எடுக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் முளைக்க வைக்கிறதுக்கு தடி எடுக்கிறேன்னு சொன்னால் எடுத்து ஒரு 3/4 அடி இருக்கக்கூடிய மாதிரி இந்த தண்டு துண்டத்தை வெட்டி எடுங்க. சரியா? எப்பயுமே நடவுக்காக பயன்படுத்துகிற தண்டு துண்டம் இப்படி ஒரு சாய்வாக வெட்டுப்படணும். அப்போ தான் மழை தண்ணிகள் ஏதாவது பட்டால் அப்படி வளைஞ்சு போயிடும். பூஞ்சனம் பிடிக்கிற அப்படியான பிரச்சனைகள், அதாவது ஃபங்கஸ் பிடிக்கிற பிரச்சனைகள் குறைவாக இருக்குது. ரைட். இதை நட்டுற நேரம் இப்படி தான். இந்த பெரும்பாலும் எல்லாமே இதே மாதிரி தான் நடவு செய்கிறதா இருக்கும். ஒரு 45 பாக சாய்வில் உங்களுக்கு தெரியணும் அடிப்பக்கம் எது நுனிப்பக்கம் எதுண்டு. இப்போ இதில் இந்த இலை கணு இருக்குது, அந்த முளை துளிரக்கூடியது இங்கே பக்கம் இருக்குது. அப்போ அடிப்பக்கம் இதுதான் அடிப்பக்கம். சரியா? இப்போ கணு இந்த இலை விழுந்த இடம் அதுக்கு மேலே துளிர் இருக்கணும். இலை விழுந்த இடம் அதுக்கு மேலே துளிர், இலை விழுந்த இடம் அதுக்கு மேலே துணி. சரியா? அப்போ இது மேல் பக்கம், இது கீழ்ப்பக்கம். ரைட். இப்போ நடும்போது இதை இப்படி நடுவீங்க. ஒரு 45 பாக சரிவில் நட்டு, இது நான் உங்களுக்கு சும்மா டெமோ செய்து காட்டுறேன். மற்றபடி இதில் திரும்ப நாங்கள் நடையில்லை. இப்படி நட்டிங்கண்டா இது ஓகே. சரியா? மண்ணுகள் புல்லுகள் இல்லாமல் நட்டுங்க. நீங்கள் புல்லுகள் அதுகள் இருக்கும்போது நீங்கள் நடுறது அந்த புல்லுகள் அழுகிறதோடு சேர்த்து மரவள்ளியையும் அழுக வச்சிடும். ரைட்டா? இந்த அளவில் நட்டிங்கன்னா காணும். இதிலேருந்து குருத்து வரும், இங்கேருந்து குருத்து வரும். இதில் வரக்கூடிய துளிர்களில் 2 மட்டும் விடுங்க. இந்த பக்கத்தில் ஒன்று, இந்த பக்கத்தில் ஒன்று வரக்கூடிய மாதிரி 2 மட்டும் விட்டுட்டு மிச்சத்தெல்லாம் உடச்சி விட்டுருங்க. சரி, நன்றி, வணக்கம்.